நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். வணக்கம் அன்பு ரசிகர்களே, உங்களை எல்லாம் இன்றைய தினம் நமது புதியுகம் தொலைக்காட்சியின் மூலமாக ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. உலகமே போற்றக்கூடிய அற்புதமான வெண்கல குரலோன், ஆண்மை குரலோன், காந்தர்வ குரலோன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு இசை கலைஞரை பற்றி நாம் இன்று விவாதித்து அழகான பாடல்களை எல்லாம் கேட்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 10,000 திரைப்பட பாடல்களும் 2,000 பக்தி பாடல்களையும் பாடி இந்த உலகமே என்றளவும் அல்ல 24 மணி நேரம் இருக்கிறது என்றால் அதில் அந்த ஒரு நிமிடமாவது எங்காவது இவருடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கு இவருடைய பாடல்கள் பிரசித்தி பெற்றவை. ஆம், நீங்கள் தெரிந்த அற்புதமான மனிதர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். இன்று மார்ச் 24, 1923ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 24ஆம் நாள் அவருடைய பிறந்த நாள். அதாவது இன்று அவருடைய பிறந்த நாள். இந்த நன்னாளிலே அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக அவருடைய மகன் திரு டி.எம்.எஸ். செல்வகுமார் அவர்களை நம் நிலையத்திற்கு அழைத்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க ஒரு வருகை நமது நிலையத்திற்கு பெருமை அளிக்கிறது. தொகுழுவ மீனாட்சி ஐயங்கார் சௌந்தரராஜன் என்ற ஒரு முழு பெயர்தான் டி.எம். சௌந்தரராஜன் என்று அழைக்கப்படுபவர். சரி, டி.எம். சௌந்தரராஜன் என்று நினைத்து கொண்டாலே நமக்கெல்லாம் முதலில் வருவது அவருடைய குரல் ஒலிக்கிறது என்றால் அவர் ஒரு அற்புதமான முருக பக்தர். முருகன் என்றாலே அழகு. தமிழுக்கு அவன்தான் தெய்வம் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அதுபோல அந்த முருகனுடைய அருளை பெற்ற தெய்வீக பாடகர். அவருடைய அந்த முதல் பாடலாக திரு செல்வகுமார் அவர்களை ஒரு பக்தி பாடலை எடுத்து உரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சார்பாக இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக. செல்வகுமார், அப்பாவுக்கு ரொம்ப முருகன் மேல பக்தி உண்டு. ஆமா, அப்பாவுடைய பாடல்கள் இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் கேட்கறதுக்கு நல்லாவே தெரியும். முருகா அப்படின்னாலே அப்பாவுடைய குரல் தான் முன்னுக்கு வரும். கண்டிப்பா. அப்படிப்பட்ட வகையில நமது டி.எம்.எஸ். ஐயா அவர்களுடைய முதல் பாட்டு இன்னைக்கும் ஒலிச்சிட்டு இருக்கிறது என்றால் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் அப்பாவுக்காக அவருடைய அந்த பாடலை இப்போ நீங்க பாடணும். கண்டிப்பாக பாடுகிறேன். ஏனென்றால் அவர் ஒரு இசை மேதை மட்டுமல்ல, நீங்க சொன்ன மாதிரி முருகர் பக்தர். அதனால தான் அந்த சொல் சுத்தம் அவருக்கு அந்த அளவுக்கு அந்த முருகன் அவருக்கு கொடுத்துருக்காருங்கிறது தான் இது மறுக்க முடியாத ஒரு விஷயம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சௌந்தரராஜன் அப்படிங்கிறப்ப அந்த சவுண்டிலிக்கு அவர் ராஜன், அவர் அந்த பேர்லேயே அவருக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறது. பெரிய விஷயம் இல்லையா அது? எங்கள் தாத்தா அவருக்கு ஏன் அந்த பேர் வச்சிருக்காருன்னா, அவர் பெருமாள் கோயிலில் அவர் புரோகிதராக இருந்தவர், மீனாட்சி ஐயங்கார். ஓ, அதனால தான் அவர் செல்லமாக அவருக்கு சௌந்தரராஜன்னு பேர் வச்சாராம். சௌந்தரராஜ பெருமாள் அப்படிங்கிறனால சௌந்தரராஜான்னு கூப்பிடுவாருங்க மீனாட்சி ஐயங்கார் அப்படின்னு அப்பா சொல்லுவார். அதனுடைய பலன்தான் அவர் அந்த கோயிலில் 30 ஆண்டு காலமாக அவர் இந்த கோயிலில் பூசாரியாக இருந்திருக்கார். அதனுடைய பலன் தான் அப்பாவுக்கு கிடைச்சிருக்கிறது, அந்த பகவான் பெருமாளுடைய ஆசீர்வாதம். ஆனால் அவர் வணங்கினது முருகர் தான். ஏன்னா அந்த தமிழ் கடவுள் அப்படிங்கிறதுக்காக அந்த தமிழ் உச்சரிப்பு நல்லா வணங்க முருகர் அவர் கெட்டியாக பிடிச்சிக்கின்றார். அதனால தான் அந்த பக்தி பாடல்கள்லாம் இன்றளவும் சரி, எத்தனை ஆண்டு ஆனாலும் சரி, அது மறையாத ஒரு பாடல்கள். சரி, இப்போ உங்களுக்காக அந்த பாடலை நான் பாடுகிறேன். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கந்தனே உனை மறவேன். நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கந்தனே உனை மறவேன். அற்புதமாகிய
அருட்பெரும் சுடரே அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அருமறை பெய்திடும் கருணையின் கடலே அருமறை பெய்திடும் கருணையின் கடலே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே. அருமை அருமை. மறக்க முடியுமா அந்த பாடல்? ஆரம்பமே அந்த முருகனை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சியில. முருகனை நினைச்சு துவங்கினால எல்லாமே வெற்றி தான். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது செல்வகுமார். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க எங்களுடைய இந்த நிலையத்துக்கு வந்திருக்கீங்க. அப்பா எப்படிப்பட்டவர்? கோபக்காரரா, இல்லை அன்பாக இருக்கக்கூடியவரா, கண்டிப்பானவரா? இதை பற்றி சற்று சொல்லுங்களேன். அப்பா வந்து எப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி என்னை பொறுத்து நான் தான் சொல்வேன். அவருக்கு கோபம் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஓ, அவ்வளோ ஒரு அன்பாக பழகுவார். வீட்டில் எல்லாரோடையும் அவர் பேசும்போது ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவார். ஆனால் பாடும்போது அந்த கம்பீரம் எங்கேருந்து வரணும்னு தெரியாது. அவர் பேசுகிற குரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன செல்வகுமார் இங்கே வாடா, இங்கே வாடா, கொஞ்சம் வாடா, அந்த கொஞ்சம் காஃபி கொஞ்சம் எடுத்துன்னு வாடா, அந்த சொல்கிற விதமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. அப்போ நான் நினச்சிப்பேன், இந்த அப்படிப்பட்ட அந்த குரல் இவர் மென்மையாக இப்படி பேசுகிறாரு, கத்தி பேச மாட்டார். அந்த மென்மையான குரல், இந்த வீரம் எங்கேருந்து வருது அந்த குரல்? அதுதான் முருகன் கொடுத்த அருள் அவருக்கு. உண்மையாலுமே அவருடைய குரலை ஒவ்வொரு பாடலையும் நீங்க திரைப்பட பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அச்சம் என்பது மடமையடான்னு ஒரு பாட்டு நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த பாட்டை கேட்கும்போது நமக்கெல்லாம் ஒரு வீரம் வந்துடும், கம்பீரம் வந்துடும். வீரம் வராதவங்களுக்கு அந்த வீரம் வந்துடும் அந்த பாட்டை கேட்கும்போது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த ஆண்மை தன்மை அங்க கொண்டு வந்து நிறுத்தி இருப்பாருன்னா அது நம்ம டிஎம்எஸ் ஐயா தான். அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு ஆசை என்னன்னா, அப்பா பாடியிருக்கார். அப்பா பாடும் பொழுது உங்களுக்கு நிறைய பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட வகையில உங்கள் மனதை கவர்ந்த ஒரு பாடல் எங்க எடுங்க பார்க்கலாம். அந்த பாடலை கேட்கணுன்றது எனக்கு ஆசை. அது ரசிகர்கள்லாம் கேட்கும்பொழுது மகிழ்ச்சி அடைவாங்க. கண்டிப்பா. அதாவது மேடைகளில் வந்து அவருடன் நான் இணைந்து நிறைய நிகழ்ச்சியெல்லாம் பாடியிருக்கிறேன். அப்படி பாடும்பொழுது அவரே விரும்பி வந்து நான் பாடும்பொழுது வந்து விரும்பி அவரே சொல்லுவார், இந்த பாட்டு நீ பாடு அப்படிம்பாரு. அந்த பாட்டு தான் நிச்சய தாம்பலம் வந்து பாவாடை தாமனையில் பார்த்த உருவம். சூப்பர் சூப்பர். அந்த பாட்டு பாடுங்க. அப்புறம் அந்த பாட்டு சொல்கிறேன் பாருங்க. அந்த பாட்டு புரிஞ்சு அப்புறம் சொல்கிறேன். பாவாடை தாவணி பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை தாவணி பார்த்த உருவமா, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை மூடியதேனோ, பாவாடை தாவணி பார்த்த உருவமா. என்ன பாட்டு! இன்னைக்கு இந்த மாதிரி பாட்டு யாராலையும் பாட முடியாது. அவ்வளவு அழகான பாடல் அல்லவா? கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம் செல்வகுமார். அதுவும் அவருடைய மகனாகிய உங்களுடைய குரலிலே இந்த பாடல்களை எல்லாம் கேட்கும் பொழுது ரசிகர்கள் எல்லாம் அப்படியே மெய்மறந்து நின்று கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கும் அப்பாவுடைய பாட்டு எங்க இருந்தாலும் அப்படித்தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ரசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடையில எனக்கு இன்னொரு சந்தேகம். அப்பா முதல்ல திரைப்படல பாடினார் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாட்டு அது என்ன பாட்டு, என்ன படத்துக்காக பாடினார், அதை சொல்ல முடியுமா? 1946ஆம் ஆண்டு ஜூபிட்டர் பிக்சர்ஸ் கிருஷ்ண விஜயம்ங்கிற படம் தான் அவர் அப்பா முதல்ல வந்து நடிகர். அவர் காலம் சென்ற நரசிம்ம பாரதி என்பவருக்காக அந்த ராதே என்னை விட்டு ஓடாது என்ற பாட்டு தான் முதல்ல அவர் பாடியிருக்காரு. அடுத்ததா எனக்கு ஒரு ஆசை. அதாவது அப்பா வந்து நிறைய பாடல்களை எல்லாம் பாடியிருக்கார். ஆனா அப்பாவுக்குன்னே பிடிச்ச பாடல்னு ஒன்று இருக்கும். அதாவது எத்தனையோ பாடல் இருந்தாலும் தனக்கென்று உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பாடல் ஒன்று அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட பாடல் அது என்ன பாடல்? அது அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு. புதிய பறவை என்ற படத்திலிருந்து எங்கே நிம்மதி என்ற பாடல். அது வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாடலை பாடியதாக அவரே சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவ்வளோ ஆர்கெஸ்ட்ரேஷன், கிட்டத்தட்ட வந்து வயலினே 60 வயலின், அத்தனை ஆர்கெஸ்ட்ரேஷன் நடுவில் இவருடைய குரல் அதில் வரணும்.
ஆனால் ரெக்கார்டிங் அந்த மாதிரி அவர் மெல்லிசை மன்னர் அப்படி பண்ணுவார். ஏன்னா குரலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, இசைக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆனாலும் இசையும் கேட்கும் கூட. அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வரும்போது அது அப்படியே குறைஞ்சிரும், வாய்ஸ் அப்படி கட் ஆகும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே வரும். அப்படி தான் அவங்க ரெக்கார்டிங் செஞ்சாங்க. அந்த பாடல் தான் அவர் வந்து பாடிய பிறகு மெல்லிசை மன்னர் அவருக்கு தனியாக ஒரு பார்ட்டியே வச்சாராம். என்னண்ணே இப்படி பாடி கொடுத்துட்டீங்கண்ணே, மறக்கவே முடியாதுண்ணே, யாராலையும் பாட முடியாதுண்ணே இந்த மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி ஒரே டேக்லலாம் பாடியிருக்காரு அப்போ. அதெல்லாம் அந்த பாட்டை ஒரு 4 வரிகள் நீங்க பாடினா நல்லா இருக்குமே, பாடுங்களேன். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் எங்கே மனிதர் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். உண்மை உண்மை உண்மை, அருமையான பாடல். நடிகர் திலகத்துக்கு முதல்ல நமது ஐயா அவர்கள் பாடினார் இல்லையா, அவர் சொல்லிதான் பாட வச்சார். அப்படிப்பட்ட அந்த பாடல்கள் எந்த திரைப்படத்துல இடம்பெற்றது? முதலாக நடிகர் திலகம் அவர்களுக்காக தூக்கு தூக்கி என்ற படம் தான் முதல்ல அப்பா பாடினது அவருக்கு. ஆஹா, தூக்கு தூக்கி. ஆமா ஆமா ஆமா, அருமையான பாடல்களாச்சு. நம்ம ஜி ராமநாதன் அவருடைய இசையில வந்த பாடல்கள் எல்லாம் இல்லையா, 6-7 பாட்டு பாடியிருக்காரு அந்த படத்துல. அதுல இருந்து 2 வரி, ஒரு வரினாச்சும் சொல்லுங்களேன் கேட்போம். அதான் அந்த 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 பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே காடும் உண்மை காணும் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே. ரொம்ப அருமையான பாடல்கள் நிறைந்த படம். அதுலதான் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் பாடினாரு. தூக்கி தான் அவர் அப்படியே தூக்கி விட்டது. அதான் தூக்கு தூக்கி திரைப்படம் தான் அவருக்கு நல்ல பேர். அவருக்கு அதுல இருந்தா அவருக்கு அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே மக்கள் திலகத்துக்கும் அவருக்கும் தொடர்ச்சியா பாட ஆரம்பிச்சாரு. இந்த தூக்கு திலகத்துக்கும் ஃபர்ஸ்ட் அப்பா பாடின பாட்டை சொல்லிடுங்களேன். ஆமா, அதுதான் வந்து மலைக்கள்ளன். எத்தனை காலம் தான் ஏமாத்துவார். நீங்க அப்பா கூட பல கச்சேரிகளுக்கு எல்லாம் போயிருப்பீங்க இல்லையா? ஆமா, அந்த கச்சேரிகளுக்கு எல்லாம் போறப்பெல்லாம் அப்பாவுடைய அந்த பாடல்களை எல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. இப்ப அப்பா கிட்ட நீங்க ட்ரைனிங் எடுத்து, நீங்க நிறைய மேடை கச்சேரிகள்லாம் போறீங்க, வெளிநாடுகள்லாம் போயிருந்தாலும் கூட அப்பா கிட்ட நீங்க அந்த கச்சேரிகளுக்கான அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கிட்டீங்களா, இல்ல தனியா உங்களுக்கு ட்ரைனிங் அதாவது இசை அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை, எனக்கு வந்து அந்த ட்ரைனிங்கிறத விட நான் அப்பாவோட பாடலை போட்டு கேட்பேன். அவர் என்ன ஸ்டைல் பண்ணியிருக்காரு அந்த ஸ்டைலை அப்படியே நான் வந்து அதை மேடையில் அப்படியே பாடி காட்டுவேன். ஏன்னா அப்புறம் மேடையில் வந்து எத்தனையோ மேடைகளை நான் பாடியிருக்கிறேன். அது மேடையில் பாடின பாடலை வந்து அது ஒளிப்பதிவு பண்ணி அதை அப்பாட்ட கொண்டு வந்து போட்டு காட்டுவேன். அது அவருடைய ஏன் அந்த போட்டு காட்டுறேன்னா அவர் என்ன அபிப்பிராயம் சொல்கிறாருங்கிறத நான் கேட்கணும். எதுக்கு அதுதான் ஆசை. ஏன்னா நான் கரெக்டாக பாடினதான் நான் நினைக்கலாம். ஆமாம், பட் அவருக்கு தான் தெரியும் நான் கரெக்டாக பாடியிருக்கேன்னா தப்பாக பாடியிருக்கேன்னா அவர் தான் சொல்லுவார். கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி அவருடைய பாட்டு அதுதான் அவர் சொல்லுவார். ஏன்னா நீ மேடையில் பாடும் பொழுது அப்படியே ஈயடிச்சான் காப்பி நான் எப்படி பாகவதர் பின்பற்றி பாடணும் அதே மாதிரி நீ பாடணும். அப்போதான் டிஎம் சவுந்தரராஜன் மகன் அப்படிங்கிற அந்த உனக்கு புகழ் அது கிடைக்கும். ஆஹா, எவ்வளவு பெரிய வார்த்தை. அதான் சொல்லுவார். அதனால நல்லா இருக்கு, இந்த சில இடங்கள்ல ஏத்த இறக்கெல்லாம் அதை கவனிச்சு பாடு கரெக்டா அப்படிம்பாரு. மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய ஒரு அற்புதமான பாடல், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு பாடல், எப்படி எல்லாம் பார்த்தோம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய குரல், நடிகர் திலகம் சிவாஜியுடைய குரல், அதே போல மற்ற கலைஞர்களுடைய குரல், ஒருத்தர் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்பாவுடைய பாட்டை கேட்டாங்கன்னாக்கா அப்பாவுடைய குரலை ரசிக்கிறது மட்டும் இல்லை, இந்த பாட்டு இன்னார் தான் பாடியிருக்காங்க, இன்னாருக்காக பாடியிருக்காங்கன்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன். அது எப்படி சாத்தியமாச்சு? அதை பற்றி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா அப்பா வந்து எப்போவுமே அந்த நடிகர்களுடைய யார் நடிக்கிறாங்கங்கிறத முதல்ல கேட்டுப்பார். ஓஹோ. அதுக்கப்புறம் அவங்களுடைய குரல்
அப்படியே எப்படின்னா இந்த மிமிக்ரி மாதிரி அந்த குரலை அப்படியே பிடிச்சிப்பார், அப்படியே கேட்ச் பண்ணிப்பார். இந்த குரல் இப்போ புரட்சி தலைவர் பேசும்போது ஒரு மாதிரி நாசில் சவுண்டில் தான் பேசுவார். அதனால அந்த நாசில் சவுண்டு எஃபெக்டோடு தான் அப்பா பாடுவார். அது பல மேடைகளில் அப்பா சொல்லியிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாராயண எடுத்துக்காங்க, நாராயணிட்டான் அந்த நாசில் சவுண்டோட தான் வரும். அது ஆமாம், அது நடந்து விட்டான் இந்த எஃபெக்ட். அதனால அந்த கேட்கும்போது மக்கள் அதை கேட்கும்போது இது எம்ஜிஆருக்காக பாடிய பாடல்னு உடனே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நடிகர் திலகத்துக்கு அது எப்படின்னா அந்த அடி வயிற்றுலேருந்து எஃபெக்ட் கொடுத்து அவருக்கு பாடணும். அவரே சொல்லியிருக்காரு, புரட்சி தலைவருக்கு பாடுறது நான் கொஞ்சம் ஈஸியாக நான் பாடிடுவேன், ஆனால் நடிகர் திலகத்துக்கு பாடுறது நான் கொஞ்சம் அடி வயிற்றுலேருந்து டெப்த்து கொடுத்து நாபி கமலத்துலேருந்து வரணும். அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுத்து பாடினது தான் இந்த பாடல். அந்த பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ஒரு வியட்நாம் வீடு படத்தில் உன் கண்ணில் நீர் வழிந்தான் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோர் கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ, உன் கண்ணில் நீர் வழிந்தான் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இப்போ மெட்டமைக்கிறது அவங்க நடிகர் திலகத்துக்காக ஏன்னா அவர் பேசுகிற வெயிட்டாக தான் பேசுவார். என்னையா சௌந்தரராஜன் எப்படியா இருக்க, நல்லா இருக்கியா, அந்த பேசும்போது அந்த வெயிட்டு தான் வரும். அவர் புரட்சி பேசும்போது என்ன டிஎம்எஸ் நல்லா இருக்கீங்களா, அந்த ஒரு எஃபெக்ட். இப்போ இதே ஜெய்சங்கர் பேசும்போது அதனுடைய எஃபெக்ட் வேற. அவர் ஜெய்சங்கர் பாடின பாட்டிலேருந்து அந்த ஒரு வரி ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? அதாவது இந்த மன்னிப்புங்கிற படத்தில் ஒரு பாட்டு அப்பா அவருக்கு ஜெய்சங்கர், நீ எங்கே நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, என் நினைவுகள் அங்கே, நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, நீ ஒரு நாள் வரும் வரையில், நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில், நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இப்போ மக்கள் திலகம், சிவாஜி கணேசன் இவர்களெல்லாம் பார்த்திருப்பீர்கள் எல்லாம். அவர்களெல்லாம் உங்களை பாராட்டிய ஒரு சந்தர்ப்பம் உண்டா? எந்த மாதிரியான பாடல்களை எல்லாம் நீங்கள் பாடிய பொழுது அப்பாவுடைய பாட்டை அவர்கள் எப்படி பாராட்டினார்கள் என்பதை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இது நான் சொல்கிறது என்னென்னா 1979 அவர் முதலமைச்சராக இருக்கார். அந்த நேரத்தில் ஒரு திருமண விழாவில் நான் கலந்து கொண்டு பாடுவதற்காக சென்றிருந்தேன். வெரி குட். அப்பொழுது இந்த நீதிக்கு தலைவனுங்கிற படத்திலிருந்து அந்த ஒரு பாடலை பாடினேன். கனவுகளே ஆயிரம் கனவுகளே, காதல் தேவனின் தூதர்களே, என் கண்மணியை கொஞ்சம் வர சொல்லுங்கள், கொஞ்சம் வர சொல்லுங்கள். இந்த பாடலை பாடி முடிச்சிட்டேன். பாடல் பாடி முடித்த பிறகு அப்போது என்னுடைய நண்பர் வழுவூர் ராமையா பிள்ளையோட மகன் மாணிக்க விநாயகம், ஆமாம், அவர் தான் என்னை கூப்பிட்டு நேரடியாக புரட்சி தலைவர்கிட்ட நேரடியாக கூட்டின்னு போனார். போயிட்டு அப்பா இவர் டிஎம் சௌந்தரராஜன் மகன். உடனே எனக்கு அப்படியே மெய் மறந்து போய் அப்படியே சிரித்து போச்சு. எனக்கு என்னன்னா அவர் என் முதுகை தட்டி, தம்பி ரொம்ப நல்லா பாடினீங்க, அருமையாக பாடுறீங்கன்னு தட்டி கொடுத்தாரு. என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஒரு புரட்சி தலைவர் என்னை தோளில் தட்டி கொடுத்து பாராட்டினாரு. அது பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் நான். அதாவது குட்டுப்பட்டாலும் மோதிர கையா குட்டுப்பட வேண்டும் சொல்லுவாங்க. அத மாதிரி மக்கள் திலகமே தட்டி கொடுத்துட்டாருன்னா அவர் வேற என்ன வேணும்? பெரிய பாக்கியம் அது. சரி, இப்போ எம்ஜிஆரை பத்தி சொல்லிட்டீங்க. சிவாஜிக்காக ஏதாச்சும் ஒரு நினைவார்த்தம்? நடிகர் திலகத்தினுடைய ஒரு விழாவில் HMEல ஒரு ரீமிக்ஸ் மாதிரி ஒன்று பண்ணாங்க. ரீமிக்ஸ் பண்ணும்போது அதில் நான் ஏரிக்கரையின் மேலே பாடினேன். அதாவது ஏரிக்கரையின் மேலே அது SSRக்கு பாடின பாடல். ஆமாம். அந்த பாடலை நடிகர் திலகம் முன்னாடி உட்கார்ந்துருந்தார். மயிலாப்பூர் பாரதி வித்யா பவனில் அப்போ நடந்தது. அப்பா பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தார். நான் ஏரிக்கரையின் மேலே பாடி முடிச்சிட்டேன். அப்போது என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. அப்பா கூப்பிட்றாருன்னு சொன்னாங்க.
நேராக போயிட்டு அப்பா காலில் முதல்ல ஆசீர்வாதம் வாங்கினேன். பக்கத்தில் நடிகர் திலகம் இருந்தார், அவர் காலில் விழுந்தேன். அப்போ தான் அப்பா சொல்கிறாரு, என்னுடைய மகன் நல்ல அருமையாக பாடுறான், நீங்களே கேட்டிருப்பீங்களே. கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி? கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா பாடுறீங்க, நல்லா இருக்கு, அவ்வளோ. அந்த ஆசீர்வாதம் மக்கள் தலைவருடைய ஒரு அற்புதமான மோதிர கையால் ஒரு கூட்டு, இதை விட வேற என்ன வேணும் இல்லையா? இப்போ சிவாஜி அண்ணன் வந்து ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்கும் பொழுது அப்பா பாடின பாட்டை கேட்டார். உடனே என்ன சொன்னாரு, என்னால் இந்த பாட்டுக்கு இப்போ உடனடியாக நடிக்க முடியாது, ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் வீட்டுக்கு போயிட்டார். அது உங்களுக்கு நல்லா ஃபேமஸான பாட்டு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அந்த பாட்டை நீங்க பாடுங்க, அது ஏன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். எனக்காக அந்த பாட்டு என்னன்னு பாடுங்களேன் ப்ளீஸ். முதல்ல வந்து இந்த பாடலை பதிவு பண்ணும்போது முதல்ல அப்பா வந்து என் மெல்லிசை மனத்தை கேட்டாரா, என்னங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் என்ன பாட வைக்கிறேன், எவ்வளோ பேஸாக இருக்குது, நான் வந்து வெங்கல குரவனியா அப்படி பாடுறவன்யா, என்னை கொண்டு போய் எவ்வளோ ரொம்ப லோவில் பாட வச்சா பேர் கெட்டிவிடியா. அண்ணே அப்படி சொல்லாதீங்க, இந்த பாட்டு சூப்பராக ஹிட் ஆகும், நீங்கள் பாடுங்க, உங்களால் பாட முடியும் அப்படி சொல்லி சேலஞ்சு பண்ணி பாடின பாட்டு இந்த பாட்டு. பாடுங்கண்ணே. யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்த உறவு, காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு, மாலையும் மஞ்சளும் மாறியதே ஒரு சோதனை, பஞ்சம் கொஞ்சம் வாடுவதே பெருவேதனை, தெய்வமே யாரிடம் யாரையை நீ தந்தாயோ, உன் கோயில் தீபம் மாறியதை நீ அறியாயோ, கோயில் தீபம் மாறியதை நீ அறிவாயோ, யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்த உறவு, காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு, ஆடிய நாடகம் முடியவில்லை ஒரு நாளிலே, அங்கும் இங்கும் சாந்தி இல்லை சிலர் வாழ்விலே, தெய்வமே யாருடன் மேடையில் நீ நின்றாயோ, இன்று யாரை யாராய் நேரினிலே நீ கண்டாயோ, யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்த உறவு, காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு, நான் வந்த வரவு. இதுல அருமை அருமை அருமை. அந்த தங்க பதக்கம்ங்கிற படத்துல நான் ரெக்கார்டிங் போயிருந்தேன் அப்பாவோட, சோதனை மேல் சோதனை. ஆமா, அந்த பாடல் ஒளிப்பதிவர்களுக்கு நடிகை பிரமலா வந்திருந்தாங்க. அதுல இடையில அவங்க டைலாக் பேசுவாங்க. ஆமா, அப்ப அது முடிஞ்ச உடனே அப்பா பாட்டு எடுப்பார். தானாடவில்லையம்மா சதையாடுது, அது தந்தை என்றும் பிள்ளை என்று விளையாடுது, பூவாக வைத்திருந்தேன் மனம் என்பது, அதில் பூனாகம் புகுந்து கொண்டு உறவென்பது, அடி தாங்க உள்ளம் இது இடி தாங்குமா, இடி போல பிள்ளை வந்தால் மடி தாங்குமா. இந்த பாட்டை பாடினாரு, பிரமிழ் அழுதுட்டாங்க. ரெக்கார்டிங்கில் நான் பார்த்து. நீங்கள் பார்க்குறீங்க? ஆமாம். என்னன்னா ஐயா நடிகர் நடிப்பு நீங்கள் முன்னாடியே கொடுத்துட்டீங்களே, அப்படி பாடுறீங்களே உணர்ச்சி.
அவரே வந்து நடிக்கிற மாதிரியே இருக்கு நீங்க பாடும் பொழுது. ஏன்னா இவர் அந்த டயலாக் உங்க பேசி முடிச்சவொடனே எடுக்கிறார் அந்த வரி. இல்ல அது படத்துல நீங்க பார்த்தா கூட அந்த அப்பாவுடைய குரல் அங்க தானாடவில்லையம்மா தன் தசையாடுதுன்னு எடுக்கிறப்ப நம்மளே பயந்துருவோம். ஐயோ என்னப்பா எப்படி அப்படின்ட்டு யோசிப்போம். அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி பிரபாகமே அங்க கொடுத்துருப்பாரு அப்பா. ஃபீலிங்ஸ் தானே அந்த அந்த உணர்ச்சியை கொடுக்கறது வந்து என்னதான் வந்து மியூசிக் டைரக்டர் டியூன் சொல்லி கொடுத்தாலும் அதை வாங்கி அதை என்ன அந்த உயிர் கொடுக்கறது அப்பா தானே. ஆமா உண்மையாலுமே அவருக்கு மகனா பிறந்ததுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன். அது அப்பாவை சொல்லுவார், நீங்க எல்லாம் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைப்பா, ஏன்னா நான் கஷ்டப்பட்டு பேர் வாங்கிட்டேன், இனிமே வந்து இந்த டிஎம்எஸ் மாதிரி ஒருத்தன் பேர் எடுக்க முடியாது, ஆனால் நீங்கள் போய் மேடையில் நின்று பாடினா அந்த மரியாதை கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீ உழைச்சி பாடணும் பாரு. அதான் உண்மை. சும்மா போய் நின்று டிஎம்எஸ் அண்ணா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டா சொன்னார் பாருங்க, உழைச்சி பாடினாதான் டிஎம்எஸ் மகன் ஒத்துப்பாங்க. உண்மை 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 உண்மை. ரொம்ப சந்தோஷம் சார். இன்னொரு ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். நம்ம வந்து சேலத்துல வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கோம், ஞாபகம்? ஆமா ஞாபகம் இருக்கு. ஆமா, அப்போ வந்து ஒரு பாடல் வந்து நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி இருக்கோம், படித்தால் மட்டும் போதும். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நீங்க இப்ப பாடுங்களேன். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா, பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் அலை போல மின்னும், நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும், துள்ளி வரும் வெள்ளி நில துள்ளி வரும் வெள்ளி நில துவண்டு விடும் கொடியிடையாள் துவண்டு விடும் கொடியிடையாள், விண்ணோடு விளையாடும் பெண்ணல்ல பெண்ணல்ல, சென்றேன் கண்டேன் வந்தேன் பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. அப்பாவுக்கு பொழுதுபோக்கு என்பது என்ன? அவருடைய நண்பர்களை பற்றியும் சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா? அவருக்கு பீச்சுக்கு போகணும், அப்படியே போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்லா இட்லி ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் பாபு ராஜேந்திரன் ஒருத்தர், அவர் கூட வந்து பாபு ராஜேந்திரன் அவர் வந்து பிஆர்ஓ, ஆக்சுவலாக அவர் பிஆர்ஓ, அவர் மற்ற இதுக்கெல்லாம் எல்லாம் பிஆர்ஓலாம் நிறைய பண்ணியிருக்காரு. நான் தான் வந்து நீங்கள் அப்பா கூட கொஞ்சம் போங்க சார்னு அனுப்பி வச்சேன். அவர் கூட துளசின்னு ஒருத்தர் அவரும் வருவார், துளசிங்கிறார், அவர் வந்து அந்த ஜுவல்லரி இதெல்லாம் வந்து நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவர் அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவார் எங்கள் அப்பாவை, அப்பா அப்பா அப்பான்னு. அப்பா அவங்க துளசி வாப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்க, வாங்க அப்படியே ஜாலியாக அப்படியே காரில் எங்கேயா போயிட்டு வரலாம்ப்பா, பீச்சுக்கு எதாவது போகலாம், அப்படியே டிஃபன் சாப்பிட்டு வரலாம். இப்படி தான் இவங்க ரெண்டு பேர் தான் மாறி மாறி அவருக்கு கடைசி வரைக்கும் துணையாக இருந்தாங்க. அதுதான் அவருடைய நண்பர்கள். அதான் பொழுதுபோக்கு இதுதான் அவருக்கு, வேற எங்கேயும் போக மாட்டார். ஒரு சினிமா அவர் சாப்பாட்டு பிரியர் அப்பா. ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா ஜாம் பண்ணி இட்லி வாங்கி அந்த நல்லா அந்த கார சட்னி தக்காளி சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு வருவார். திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க. ஆமா, அப்பா பாடியிருப்பார். என்ன பாட்டு? சிகரமான பாடலாச்சு அது. அதாவது ஒரு நாள் போதுமான்ற பாட்டை ஒருத்தர் பாட, அதுக்கு இங்க வந்து அப்பா வந்து பாட்டும் நானே பாவம் நானே பாடினார். பாலமுரளி கிருஷ்ணா சார் வந்து இந்த பாட்டை பாடும் பொழுது, அது ஒரு நாள் போதுமா ஒரு நாள் பாடும் பொழுது டிஎம் சௌந்தரராஜன் இதுக்கு எதுக்கால பாடுவாரு, அந்த பாட்டை கேட்டதுமே நீங்க வந்து தோத்து போனதா நினைச்சிட்டு நீங்க ஊரை விட்டே போற மாதிரி இந்த காட்சி அமைப்புன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா டிஎம் சௌந்தரராஜன் பாடி நான் தோற்பதா என்ற எண்ணம்லாம் இல்லாம டிஎம் சௌந்தரராஜன் பாடல
இறைவன் சிவபெருமானே வந்து பாடி இருக்காரு. சிவபெருமான் தான் என்ன தோக்கடிச்சாரு. அதனால என்ன தோக்கடிக்கிறவர் சிவபெருமான் தான், அவளுடைய டி.எம். சௌந்தரராஜன் அல்லன்னு சொல்லி ஒரு பெருமையா பேசினாரு பாலமுரளி கிருஷ்ணான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அனுபவம்? இதே சம்பவம் தான். அகத்தியர் என்ற படத்துல வந்து வென்றிடுவேன் நாதத்தால் வென்றிவிடும் ஒரு பாட்டு. ஆமா, வீணை வச்சார் ஆர்.எஸ். மனோகரும் நம்ம ஆமா அவர் அந்த பாடலை பாடுவதற்கு நிறைய பேர் முதல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பாவை கேட்கல முதல்ல. பாலமுரளி கிருஷ்ணா அப்புறம் ஜெயசுதாஸ் இந்த மாதிரி யாருமே பாட முடியாது சொல்லிட்டாங்களா, யாரும் பாட முடியாது. அப்புறம் அப்பா வந்து கேட்டதுக்கு அப்பா நான் பாடுறேன்னு ஒத்துட்டு அந்த பாட்டை பாடினாராம். அப்போ ஒருத்தர் வந்து கேட்டாங்களா, என்ன ஐயா நீங்கள் சௌந்தரராஜன், ஐயா நீ இசைக்க ராஜனாச்சே, நீங்கள் தோற்று போகிற மாதிரி இந்த பாட்டு நீங்கள் எப்படி பாடலாம்? நான் தோத்து போலையா, ராவணன் தான் ஏன் தோத்து போறான். நீங்க பாட அந்த பாட்டை கேட்டுட்டு உங்களை கண்டிப்பா தட்டி கொடுத்து பாராட்டி இருப்பார். கண்டிப்பா. அந்த ஒரு பாட்டு என்ன பாட்டு, எப்படி பாவங்கள், எப்படி நீங்க அதை பொறுத்துக்கிட்டீங்கன்றத எனக்கு சொல்லணும். அதாவது இது வந்து இந்த நிகழ்ச்சி வந்து என்னன்னா தென்னாப்பிரிக்காவில் நடந்தது 1995. சரிங்கப்பா. அப்போ எனக்கு வந்து அந்த ஓராயிரம் பார்வையில் என்ற பாடலை அப்பொழுதுதான் நான் பாடுறேன். அப்பா சைடில் தான் நிற்கிறார். நான் வந்து அந்த சாக்கியோடு ஆரம்பித்தேன். 100 முறை பிறந்தாலும் 100 முறை இறந்தாலும் உனை பிரிந்து வெகு தூரம் நான் ஒரு நாளும் போவதில்லை. உலகத்தின் கண்களிலே உலர்ந்து வந்தாலும் ஒன்றான உள்ளங்கள் ஒரு நாளும் மறைவதில்லை சொல்லிட்டு அந்த பாட்டை எடுத்தேன். 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். பாடி முடிச்சோடனே அப்பா சைடில் நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கார். அப்படியே அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த கால் இன்ஃபெக்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். அந்த கச்சேரிக்கு அப்புறம் எனக்கு ஏற்கனவே கால் பெயின் இருந்தது, நான் அதை கவனிக்காமல் விட்டு அது அதிகமாகி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ அப்பா வந்து நிற்கிறார். நான் வந்து அப்படியே மயக்கத்தில் இருந்தேன். அப்புறம் திடீர்னு எழுந்து பார்த்தா அப்பா நிற்கிறார். அந்த ஸ்பான்சரு எல்லாம் நிற்கிறாங்க. அப்பா சொல்கிறாரு, என் கண் திருஷ்டி தாண்டா உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. என்னால் வந்து என்னடா இப்படி அப்பாவோட கண் திருஷ்டி அப்படி ஆகுமா பிள்ளைக்கு? எல்லாம் நடக்கிற காது எண்ணியே பார்க்க முடியாது. அதுதான் அப்போ அந்த அளவுக்கு ரசிச்சிருக்காரு அந்த பாட்டை. அவர் உண்மையிலேயே பிரமாதமாக பாடினார் அந்த பாட்டு. இந்த மாதிரி பல மேடைகளில் அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் வந்து அவர் நான் பாடி எனக்கு பாராட்டு. அது நம்ம வசந்த மாளிகை யாருக்காக அதையும் பாராட்டுவார். நல்லா அந்த சால்வையெல்லாம் போட்டு பாடுவேன் நான். ஆமாம், ரொம்ப அருமையாக இருக்கடா அந்த சால்வையை போட்டு அந்த ஆக்ஷன் பண்ணி பாடும் பொழுது. ஏன்னா அவர் வாயில் அந்த பாராட்டு கிடைக்கிறது பெரிய எனக்கு பாக்கியம். இப்போ எத்தனையோ குரல்களுக்கெல்லாம் பாடி இருக்காரு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜெய்சங்கர்னு நடிகர் இருந்தார். அவர் இப்போ நம்மிடையே இல்லைன்னாலும் கூட அவர் வந்து முதல்ல ஒரு திரைப்படத்தில் நடிச்சார், இரவும் பகலும். ஜோசப் தலியத்ன்றவர் தான் அந்த படத்தை இயக்கி இருந்தார். அந்த படத்துல அப்பாவுடைய பாட்டு வந்து ரொம்ப அருமையான பாட்டு, உள்ளத்தின் கதவுகள் கண்களடா. அது அதை பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் தெரியுமா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் என்னன்னா, அது முதல்ல அவர் ஜெய்சங்கர் அவர்கள் நடித்த படம் இல்லையா, அப்போது டிஆர் பாப்பாவோட இசையில் தான் அந்த பாடல் ஒளிப்பதிவு. அப்போ அப்பா வந்து கேட்டாராம் டிஆர் பாப்பாட்ட, யார் நடிகர், யார் நடிக்கிறாங்க அந்த படத்துக்கு? இந்த மாதிரி ஜெய்சங்கர்னு ஒரு தம்பி நடிக்கிறாரு. அப்படியா, அவரை கொஞ்சம் வர சொல்லுங்கள். என்னத்துக்கு? இல்லை, அவரை பேசி அவர் குரல் நான் கேட்கணும், அவர் எப்படி பேசுகிறாருன்னு வாய்ஸ், அந்த அவருடைய வாய்ஸ் அவர் கணீர்னு இருக்கும் ஜெய்சங்கர் பேசும்போது. அப்போது அப்பா வந்து அந்த குரலை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டைல், உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இந்த உறவுக்கு காரணம் பெண்களடா, உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு. அப்படியே ஜெய்சங்கரே பாடுற மாதிரி இருக்கும். உலகம் முழுவதும் லட்சோப லட்ச
ரசிகர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அப்பாவுடைய குரலை பாடலை கேட்டுக்கொண்டு ரசித்துக்கொண்டு இருக்கக்கூடியவர். அவர்களில் ஒரு ரசிகர் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நாம் இன்று இந்த நிகழ்ச்சியை நடத்தப் போகிறோம் என்று தெரிந்து கொண்டு அருப்புக்கோட்டையிலே இருந்து இங்கே வந்திருக்கிறார். அப்படியா? அப்பா மேல தீவிர பக்தி கொண்டவர். அவரை நான் பார்க்கணுமே. கண்டிப்பாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தன்னுடைய சொந்த இடத்தில் அப்பாவுக்காக சவுந்தரராஜன் நினைவகம் அப்படின்னு போட்டு ஒரு பெரிய நினைவு லைப்ரரி மாதிரி அப்பாவுடைய போட்டோக்கெல்லாம் வச்சு சொந்தமா கட்டடம் கட்டி அவரை இன்று வரை வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர் ஒரு அற்புதமான ரசிகர். அவர் பெயர் ரத்ன பாண்டியன். அவரை இப்போ நாம இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் உங்களுக்கு. வணக்கம் மிஸ்டர் ரத்ன பாண்டியன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சியில நீங்க இங்க வந்து கலந்துகிட்டது, உங்களுடைய ஆர்வம் எல்லாமே உண்மையிலுமே பாராட்டக்கூடிய ஒன்று. சரி சார். நமது டிஎம்எஸ் செல்வகுமார் இன்னைக்கு நிறைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டார். அதை விட ஒரு ரசிகனா உங்ககிட்ட நிறைய கேள்விகளை கேட்கணும்ன்றது என்னுடைய ஆசை. சரிங்க சார். சரிங்க. இப்போ டிஎம்எஸ் ஐயா அவருடைய பாடல்கள் எல்லாம் நீங்க கேட்டீங்க, மகிழ்ந்தீங்க, அவர் மேல பக்தி கொண்டிருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. சரி, இப்படி ஒரு ஆசை அனுபவம் வர்றதுக்கு அடிப்படையா என்ன காரணம்? அது சிறு வயசுலிருந்தே அவருடைய பாடலை கேட்டு 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 தமிழில் இருக்கிற, அதாவது பல விஷயங்கள், தமிழாசிரியர் கூட சொல்லித்தர முடியாத பல விஷயங்கள் வந்து எனக்கு மானசீக குருவா இருந்து அவர் பாடல் மூலமா நான் அறிஞ்சுக்கிட்ட பெரிய ஒரு வரம் அப்படின்னு நான் சொல்லலாம். உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் ஒன்னொன்னுலையும் இந்த எழுத்துல இத்தனை சுகம் இருக்கா அப்படிங்கிறத நான் வினோதமா கேட்குற அளவுக்கு அவருடைய பல பரிமாணங்கள் போதோட அவர் உச்சரிக்கும் போது அதை மெய்மறந்து ரசிப்பேன். இந்த காலத்துல அப்பா அம்மாவை எல்லாம் பார்த்துக்கு கூட மனசு இல்லை பல பிள்ளைகளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய நினைவு மண்டபமே கட்டியிருக்கீங்க. அற்புதமான படங்கள் எல்லாம் சேகரிச்சு அங்க வச்சிருக்கீங்க. இது காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவர் வந்து சார் எனக்கு வந்து பாடகரா மட்டும் இல்லை, ஒரு தந்தையா இருந்து புத்திமை சொல்ற அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்கு. எங்கேயாவது ஒரு வெகு தூரத்துல அறியாத ஊர்களில் போகும்போது அந்த ஒரு சில இடங்கள்ல வந்து ஐயா ஒரு பாட்டு பாடும் பண்ணாச்சு. அதை கேட்டவுடனே எனக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி. மேற்கொண்டு இந்த எம்ஜிஆர் பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி, இந்த பாசம் படத்துல வந்து உலகம் பிறந்தது எனக்காகங்கிற பாட்டு பாடியிருப்பாரு. அந்த பாட்டெல்லாம் ஒரு மனசு துவண்டு போய் இருக்கிறவனு கூட ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுற அளவுக்கு அந்த வார்த்தையினுடைய தாக்கம் இருக்கும். கண்டிப்பா. ஒரு மனிதனுக்கு வந்து தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம். அந்த தன்னம்பிக்கை ஊற்ற பாட்டு அந்த பாட்டு. இப்படி ஒரு சோகமான பாட்டு, ஒரு தெய்வ தேசபக்தி பாட்டு, பிள்ளைகளுக்கு புத்திமதி கூறுற மாதிரி, அதுலேயே வந்து அந்த இசை நயத்தோட பிள்ளைகளுக்கு வந்து அந்த தாய்மார்கள் வந்து ஒரு இதை கொடுத்தாங்கன்னா, ஒரு மருந்து ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், கூட ஒரு இனிப்பை சேர்த்து கொடுப்பாங்க. அதே போல் அவர் வந்து கொடுக்குற ஒரு பொருள் அந்த இசை நயத்தோடு கொடுக்கும்போது எல்லாருக்குமே போய் சேருது. நிறைய டிஎம்எஸ் ஐயாவுடைய பக்தர்கள் இருந்தாலும் கூட இவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு கொண்ட ஒரு ரசிகரையும் பக்தரையும் பார்த்ததுல உண்மையாலுமே பெருமையா இருக்கு. நானும் மகிழ்ச்சி கொள்றதுன்றதை விட நமது டிஎம்எஸ் செல்வகுமார் ரசிகர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் டிஎம்எஸ் ஐயாவுடைய ஆசீர்வாதம் என்றும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு செய்தி சார் சொல்லுங்க. அதாவது டிஎம்எஸ் ஐயா வந்து நிறைய பேர் பாடகராத்தான் பார்த்திருப்பாங்க. சரி, நான் வந்து பல பரிமாணங்கள்ல பாக்குறேன். மொத்தத்துல சொல்ல போனா தெய்வமா பாக்குறேன். ஆஹா, தெய்வம் வந்து யார் யாருக்கு எதை எந்த இதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு ரசிகர்களுடைய மனசை உணர்ந்து இவங்களுக்கு இந்த துணியில கொடுக்கணும், இந்த ராகத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தமிழை வந்து அவ்வளவு அழுத்தம் திருத்தமா அவ்வளவு சுத்தமா தோணுவாரு. நீங்க வந்து எவ்வளவோ அனுபவப்பட்டிருப்பீங்க. அவரை பார்க்குற பாக்கியம் ஒரே ஒரு முறை வந்து அருப்புக்கோட்டையில் ஒரு தடவை எஸ்பிகே பொருட்காட்சியில் வந்து பாடினாங்க. அப்போ வந்து கிட்ட போய் பார்க்கறதுக்கு உண்டான பாக்கியம் கொடுக்கல. அவருடைய குமார வந்து பார்க்கறதுக்கு உண்டான பாக்கியத்தை கடவுள் கொடுத்தாரு பாருங்க. மனசுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நினைவகம் திறப்பு விழாவுக்கு வந்து யாராவது ஒரு பெரிய ஆளை கூப்பிடுன்னு சொல்லி நான் பிரியப்பட்டேன். அதனால வந்து அந்த பக்தர் பேரவையில் இருக்கிற ஒரு பேராசிரியரை கூப்பிடுன்னு சொல்லி ஜிஆர் மகாதேவன் அவர்களும் டிஜி விஜயன் அவர்களும் வந்து தலைமையாக இருந்து அதை திறந்து வச்சாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு பிற்பாடு இப்பயும் வந்து பக்தர் பேரவையிலிருந்து நிறையா ஏற்பாடுகள் வருஷம் இது நினைவு நாள், பிறந்தநாள் விழாவுக்கு, அது சேலை வேஷ்டி,
பாட புஸ்தகங்கள், அன்னதானம் எல்லாமே வந்து பக்தர் பேர் வந்து ஏற்பாடு பண்றாங்க. நானும் அதுல வந்து கை கோர்த்துக்கிறேன். எங்களுடைய புது யுகம் தொலைக்காட்சி நிலையத்திற்கு அவ்வளவு தூரத்திலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு செல்வகுமார் மற்றும் ரசிகர்கள் இவர்களோடு நமது TMS ஐயாவுடைய இந்த பிறந்த நாள்ல நீங்களும் பங்கேற்றீங்க என்பதை நினைக்கும் பொழுது பெருமையா இருக்கிறது. சரி சார். செல்வகுமார் சார்பாகவும் என் சார்பாகவும் புது யுகம் சேனல் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சரி சார். சரிங்க சார். இதுவரை உங்களோடு பங்களித்து எங்களுக்கு அற்புதமான நேரத்தை எல்லாம் ஒதுக்கிய TM செல்வகுமார் அவர்களுக்கும் அருப்புக்கோட்டையிலிருந்து வந்திருந்த ரத்னவாண்டி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்களும் ரசிப்பீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். உங்களுக்காக கல்தூன் ராமச்சந்திரன். நன்றி, வணக்கம்.